எல்லாருக்கும் வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ செல்வேந்திரன் பேசுகிறேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப ஒரு லோ லெவல், அதாவது பூர் ஃபேமிலியில் வந்து பிறந்திருப்பாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா லைஃப்பில் வந்து பெரிய ஆள் ஆயிடுவாங்க. ஏதாவது ஒரு சர்டன் ஸ்டேஜ்லையோ பாயிண்ட்லையோ வந்து அவங்க லைஃப்பில் வந்து பெரிய ஆள் ஆயிடுவாங்க. ஆனால் நல்லா போயிட்டுருக்கும் பிஸ்னஸ், நல்லா சம்பாதிச்சிட்டு இருப்பாங்க. திடீர்னு ஒரு அடி வாங்குவாங்க. அதுலேருந்து எந்திரிக்கவே முடியாத மாதிரி எல்லா சொத்துக்களெல்லாம் விற்றுட்டு நடு ரோட்டுக்கு வந்துடுவாங்க. இதுக்கு வந்து நிறையா காம்பினேஷன்ஸ் வந்து வேறு ஜோதிலையும் இருக்குது. அதில் வந்து முக்கியமான ஒரு இது பார்க்குறப்போ, மேசத்துலேயோ இல்லைனா விருச்சிகத்துலேயோ புதன் இருந்து அந்த புதன் வந்து குரு பார்த்தாருன்னு வச்சுக்கோங்களேன், அந்த தசாபதியில் வரும்பொழுது நிச்சயமாக அவர் வந்து ஒரு சடனாக வந்து ஒரு சேஞ்ச் வந்து லைஃப்பில் வந்து பெரிய ஆளாக வந்து மாறிடுவாங்க. நல்லா சொத்து சுகம் எல்லாத்தையும் இது பண்ணி நல்லா லைஃப்பில் பெரிய ஆளாக மாறிடுவாங்க. அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக மேசத்துலேயும் விருச்சிகத்துலேயும் வந்து குரு வக்கரமாக இருந்தாலும் சரி, அந்த குரு வந்து சனியோட பார்வையிலையோ செவ்வாயோட பார்வையிலையோ இருந்தாலும் சரி, நிச்சயமாக வந்து நல்லா போயிட்டுருக்க டைமில் வந்து ஏதாச்சும் ஒரு லைஃப்பில் வந்து அவங்களுக்கு ஒரு காலகட்டங்களில் வந்து பெரிய ஒரு அடி வாங்கி கிட்டத்தட்ட வந்து அந்த டோட்டலாகவே லைஃபே டோட்டலாக மாறதுக்கான வாய்ப்பு வந்து இந்த இது வந்து கொடுத்துருது. ஓகேங்களா? அதனால் மேசத்துலேயும் விருச்சிகத்துலேயும் புதன் இருக்கா, அந்த புதன் வந்து ஏதாச்சும் ஒரு கிரகங்களை செவ்வாயோ சனியோ பார்த்துட்ருக்கா, அந்த செவ்வாய் மகாதசியோ சனி மகாதசியோ வரப்போதா அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு எச்சரிக்கை உணர்வோடு நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு அவசியமான ஒன்று.